ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 16ஆம் தேதி மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 18 மீனவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான வழக்கு இன்று மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் 18 பேரையும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், விரிவான தகவல்கள். வேதவள்ளி, கடந்த 16ஆம் தேதி ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் துறைமுகத்திலிருந்து சுமார் 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. அன்னைக்கு பகல் 2 மணி அளவில் அந்த பகுதியில இலங்கை ரோந்து படகு மூலமா ரோந்து சுற்றி வரும்போது இவங்க மன்னார் கடற்பரப்பில் வைத்து சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாகவும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதாகவும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்க வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த 18 மீனவருடைய வழக்கு மன்னார் நீதிமன்றத்துக்கு வந்தது. அப்போது விசாரித்த நீதிபதி இந்த 18 மீனவர்களை நிபந்தனையோடு விடுதலை செய்திருக்காங்க. இதனால இவங்க விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒப்படைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சென்ற 2 படகுகள் அவருடைய வழக்கை அதாவது அடுத்த மாதம் 18 பேருடைய வழக்கு அவங்க வழக்கு தீர்ந்துருச்சு. வரும் மார்ச் 20ஆம் தேதி அந்த 2 படகுடைய வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது அந்த படகு உரிமையாளர்கள் தங்களது படகுக்குண்டான அனைத்து ஆவணங்களையும் முறையாக மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை விதித்திருக்காரு வேதவள்ளி. இந்த 18 மீனவர்களும் எப்போது நேரடியாக சேர்வார்கள்? அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? யார் அதனை கவனிப்பார்கள்? அதாவது வேதவள்ளி, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நாகையை சேர்ந்த 10 மீனவர் விடுதலை செய்யப்பட்டு நம்ம இந்திய துணை தூதரக அலுவலகத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 18 மீனவராக 28 மீனவர்களும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க யாழ்ப்பாணத்துள்ள இந்திய துணை தூதரக அலுவலகமும் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரும் முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஒரு 2 நாள் அதாவது இந்த வார கடைசிக்குள்ள இறுதிக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு வேதவள்ளி. தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.